குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உன் மனம் போராட்டம் வெற்றியடைந்து உன் பெருமகிழ்ச்சிக்கான களத்தை நான் உருவாக்கி விட்டேன். நீயோ இத்துணை காலமாக உன்னுடைய வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிட்டு எனக்கு மட்டும் இதுவெல்லாம் நடக்கவில்லை, எனக்கு ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான விஷயத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள், எந்த நல்லதை செய்ய போகிறார் என்பதை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி உன்னை வெற்றியின் பக்கம் தலை தூக்கிவிட வந்திருக்கும் முருகனை நீ விட்டு விடாதே. மனதிற்குள் 1000 கவலைகள் இருந்தாலும் மனதின் வலியை தாங்கிக் கொண்டு வெளியிலே ஒன்றும் நடக்காதது போல் உன் வலியை உணர்ந்து கொள்வதுதான் இங்கு மிக பெரும் வழியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று இந்த முருகனிடம் சொல்கின்றாய். நீ சொல்லித்தான் உன் புலம்பல்களை எனக்கு தெரிய வைக்க வேண்டுமா? ஆனாலும் அதையும் மீறி நான் நீ என்னிடம் மனமிட்டு பேசு என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே என்று தவிக்கின்றாய். அதுவும் உண்மைதான். உன் புலம்பல்களை கொட்டி தீர்க்கவில்லை என்றால் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று நிலை தெரியாமலே போய்விடும். சில சமயத்தில் நாம் கனவில் கண்டது நிஜமாகும் தருணத்தையும் நீ உணர்ந்து இருப்பாய். அத்தனையும் தாண்டி இப்பொழுது வெற்றி வாகி சூட போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ மனதிற்குள் இருக்கின்ற வலியும் கஷ்டத்தையும் எனக்காக ஏற்றுக்கொண்டு இருக்கும் போது என் அப்பன் எனக்காக வந்தே தீருவான் என்பதில் தெளிவாகிக்கொள். என் பிள்ளையே, நானோ எத்தனையோ தடவை உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன் அப்பா. நீ கேட்ட விஷயமும் என் கையில் இருக்கின்றது. ஆனால் எனக்கானது மட்டும் ஒன்றும் நடந்த பாடில்லையே என்று தானே எண்ணிக்கொள்கிறாய். நீ இப்பொழுது கேட்கலாம், அப்படி நான் உன்னிடம் என்ன கேட்டேன் என்றுதானே? ஆம் என் தங்கமே, நான் உன்னிடம் கேட்டது நீ என் மீது கொண்டையும் பக்தியும் சிரத்தையும் தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் நான் எப்படி சற்றும் யோசித்து விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் மனதில் இருப்பது நானாக இருக்க போகும்போது உன் மனதில் இருக்கும் கஷ்டத்தையும் நான் விடை கொடுக்க மாட்டேனா? நீ கவலைப்பட்ட கவலைக்கெல்லாம் பெருமகிழ்ச்சியை கொடுக்க மாட்டேனா? இதோ உன் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். நீதியும் நேர்மையும் தாண்டி இப்பொழுது உனக்கான உண்மையை ஜெயிக்க வைக்க வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். யார் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்திற்கும் வந்து விட்டாய். இப்போதாவது நான் சொல்லும் உண்மையை புரிந்து கொள்வதற்கு உனக்கு ஞான உதயம் தோன்றியிருக்கின்றதே, அதுவே நீ எனக்கு செய்யும் பெருஞ்செயலாகத்தான் இருக்கும் என்பதில் நீ தீர்க்கமாக நம்பு. அப்போதுதான் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு எனக்கு எளிதாக இருக்கும். நீ யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் கவலை மட்டும்தான் அங்கு மிச்சமாகி கொண்டிருக்கும். உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயம் என்னவென்று நான் அறிந்து விட்ட பிறகும் இந்த அப்பனானவன் என்ன ஒன்றுமே நடக்காதது போல் அல்லவா இங்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றான் என்றுதானே உன் எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, அதுவெல்லாம் ஒன்றுமில்லை. உனக்கு வருகின்ற சோதனையும் வேதனையும் உன் கண்ணிலே காட்டக்கூடாது என்பதை அறிந்துதான் என் கண்களை மூடி வைத்திருக்கின்றேன். ஆனால் அவளையும் தாண்டி உனக்கான நல்ல செய்தியை சேர்ப்பதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதின் கவலையை என்னிடம் ஒப்படைத்து விடு. சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது விதி போல் நடந்துவிட்டு போகட்டும், மனம் போல் நடந்துவிட்டு போகட்டும் என்று உன் கால் தடங்கள் மட்டும் வேறு திசையை நோக்கி செல்லவில்லை. உன் மனதும் அங்கு ஏதேதோ திசையை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். நீ தயாராக இரு. நீ நினைப்பதை நான் உன் முருகனானவன் நடத்தி தரத்தான் வந்து இருக்கின்றேன். நல்லபடியாத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இனி உன்னை அளவைத்தவர்கள் கண்ணின் மணியே, நீ நினைத்ததையும் சாதித்து காட்டுவதற்கான வாழ்க்கை நேர காலம் வந்துவிட்டது. வா,
வாழ்வின் குறைகளை பற்றி நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. யாரிடம்தான் குறைகள் இல்லை? யாரிடம்தான் இங்கு சோகமான நிலை இல்லை? எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு வெற்றியாளரின் பின்னால் நாம் இருந்திருந்து பார்த்தால் அவர் படாத கஷ்டங்களே இருக்காது, அவர் படாத அவமானங்களே இருக்காது. ஆனால் அவரோ வெளித்தோற்றத்துக்கு பார்ப்பதற்கு இங்கு நல்லவர் போல் சந்தோஷமாக இருப்பது போல் இருந்து கொண்டு இருக்கின்றாரே என்று சிந்திக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி உன் கண்ணீர் வெளிவர முயற்சிக்கும் போது இந்த முருகன் உன் இல்லத்திற்கே அடியெடுத்து வைத்து விட்டேன். கடந்து வந்த பாதைகள், தடைகளும் தடைக்கற்களும் உன் காலை மட்டுமல்ல, உன் மனதையும் பதம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் அத்துணை நிலைகளையும் இப்பொழுது இந்த முருகன் கண்காணித்து கொண்டு இருக்கும்போது நீ உனக்குள்ளே யாருமே இல்லை என்று கண்கலங்கி கொண்டு இருக்காதே. வருவது வரட்டும். என் பாதை அமைத்து கொடுப்பவன் என் அப்பன் முருகனாக இருக்கும்போது, கந்தனாக இருக்கும்போது அவன் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வான் என்பதில் தெளிவாக இருந்து விட்டு பார். வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகும்போது, அந்த வெற்றியை உனதாக்க நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து கலங்கிக் கொள்கிறாய்? யாருடைய வருகை உன் மனதை அங்கு காயப்படுத்துகிறதோ அவர் உன்னை விட்டு விலகிவிட்டார் என்பதுதான் அர்த்தம். சில சமயத்தில் இவரை காணவே கூடாது என்று நினைத்திருப்போம், ஆனால் அவரை கண்டு இருப்போம். சில பேரை கண்டே ஆக வேண்டும், அவரிடமிருந்துதான் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்திருப்போம். ஆனால் அவரை கண்டு கொள்ள முடியாது. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத விஷயத்தை நடத்தி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்படுத்தப் போகிறது. அப்படித்தான் அதிசயத்தை நடத்துவதற்கு இந்த முருகன் நான் தயாராகிவிட்டேன். நீ என்னிடமிருந்து இந்த ஒரு செய்தியை எதிர்பார்த்து இருக்கவே மாட்டாய். அப்படி இருக்கும்போது உன் பிள்ளையை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா என் தங்கமே? உன் பிள்ளை என்றவுடன் யாரென்று தானே நினைக்கின்றாய்? உனக்கு வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அவை இரண்டும் தானே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களை விட்டு நீ அங்கு பயணத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை என்னும் தடத்தில் ஏறிக்கொண்டே இரு. மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தியை உருவாக்கிக்கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி நீ மகிழ்ச்சி தான் கொள்ளப் போகிறாய். எந்த ஒரு நிலையிலும் இந்த முருகன், இந்த கந்தன் என்னை கைவிடவே மாட்டான் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நிலை உன்னில் வந்து விட்டது. இனி உனக்காக நான் அனுப்பியவர் உன்னிடத்தில் வந்து உன் ஆபத்தை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உன் சூட்சமத்தையும் தருவதற்கு, உன் வெற்றியையும் உனக்கு வசமாக தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பி தவிக்கின்றாய்? தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் அத்தனை விஷயத்தில் இருந்தும் உன்னை பாதுகாக்க இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ மனம் அருந்தவும் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் எனக்கு என் அப்பன் நான் அவன் இருக்கும்போது அவன் மனதில் நானும் என் மனதில் அவரும் குடிக்கொண்டு இருக்கும்போது நல்லது தான் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவே இரு. எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு போராட்டமடைந்தாயோ அந்த ஒன்றை எளிதாகவே என் பிள்ளைக்கு பெறக்கூடிய நிலையை நான் உருவாக்கி விட்டேன். இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஏற்ற நிலையாக மாறி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கப் போவதாகத்தான் இருக்கப் போகிறது. நடப்பது நடக்கட்டும். இனி காண வரும் ஒருவரை உனக்கு நிரந்தரமாக்கி உன் அதிர்ஷ்டத்தின் உறவை உன்னிடத்திலே சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் கஷ்டங்களும் காயங்களும் இனி காணாமல் தான் போகப் போகிறது. பொய்யான உறவுகளை உன்னிடத்தில் இருந்து பிரித்து உனக்கு வேண்டியவரே உன் வாழ்க்கையின் அச்சாரத்துக்கு அழைத்துச் செல்ல போகிறேன். என்னை விட இப்பொழுது உண்மையாக நீதான் என் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய்.
இனி அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்ளும் தருணத்தை உணர்த்து கொள்வதற்கு தான் வந்திருக்கின்றேன். இன்பமும் துன்பமும் வந்து விட்டதோ என்று எண்ணி கொள்ளாதே. அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தாண்டி நீ விதியோடு போராடும் போராட்டத்திற்கு பழக்கிக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நல்லபடியாக உன் எதிர்காலத்தை நோக்கிய வாழ்வோடு அமைந்து கொள்ள முடியும். நீ நினைத்தது இதுதான் என்று தெரிந்துவிட்ட போதிலும் நான் தராமல் இருப்பேனா? யாம் இருக்க பயமேன்?